அன்புறவுகளுக்கு குரல் வணக்கம், தமிழ் வணக்கம். இன்று பாருங்க, அழகான ஒரு இடத்துல நிக்கிறோம். தமிழ் எழுத்துக்களின் உயிரெழுத்தில் உயரிய எழுத்தை போல ஒற்றை எழுத்து ஐ என்னும் எழுத்து. ஐ என்ற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள் உண்டு. இந்த ஐ என்னும் சொல்லிக் கொண்டு வள்ளுவன் என்ன குரலை சொல்லுகின்றார்? நான் எண்ணி பார்க்கின்றேன். ஆம், அதற்கும் சொல்லி இருக்கின்றார். ஐயப்படாதது அகத்து அதை உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புகொள்ளல் என்கிறார் வள்ளுவ பேராசான். என்ன ஒரு அழகான ஒரு பதிவு! ஐயம் என்றால் ஒரு சந்தேகம் என்ற ஒரு பொருள் உண்டு. ஐயப்படாமல் எவர் ஒருவர் அகத்து அது, அகம் என்பது உள்ளே, புறம் என்பது வெளியே, அகம் என்பது உள்ளம். உள்ளத்துள் ஒருவன் நினைப்பதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மனக்குறிப்பை வாசித்தல் என்று. அந்த மனக்குறிப்பை வாசித்தல் தான் மிக முக்கியமானது. ஒருவருடைய உள்ளத்து குறிப்பை அவர் கண்களை பார்த்தே நாம் அறிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்களை நாம் இறைவன் என்று சொல்லி போற்றுகின்றோமே, அந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு தகுதி படைத்தவர்கள், அவர்களுக்கு சமமாக நினைத்து போற்றப்படுபவர்கள் என்பதை வள்ளுவன் இங்கு பதிவு செய்கிறார். குரலை மீண்டும் நினைவு கூறுங்கள். ஐயப்படாது அகத்து அதை உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புகொள்ளல் என்கிறார் வள்ளுவ பேராசான். அன்புடன் உங்கள் திருக்குறள் அன்பர் பாட்.